கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்க கூடிய வார்த்தை ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, பறந்து காக்கும் பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார் என்று ஆண்டவர் சொல்கிறார். எருசலேமுக்கு தேவனுடைய ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஒரு பிரசனம் நிறைந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே இருக்கிற அத்தனை நபர்களுக்கும் ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு பறந்து காக்கும் பட்சிகளைப் போல அவர்களுக்கு ஆதரவாக இருப்பார். உங்களுடைய சோர்வுகளும் பலவீனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பறந்து காக்கும் பட்சிகளைப் போல உங்களுக்கு ஆண்டவர் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். நிச்சயமாக அதை கடந்து வந்து விடுவிப்பார். எதையெல்லாம் விடுவிக்க முடியலையோ, எதையெல்லாம் காக்க முடியலையோ, அதையெல்லாம் காத்து விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்துருங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை, மாற்றத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் கரத்தில் இருந்து ஒரு பெரிய ஒரு சாட்சியை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் விளங்க பண்ண கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ.